அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். 4/12/2016 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பஞ்சமி. திருவோண விரதம். திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயக்கர் காலை சூரிய பிரபையிலும் இரவு சந்திர விமானத்திலும் பவனி வரும் காட்சி. சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பூசம்.
அம்பிகையினுடைய சிறப்புகளை தொடர்ந்து திருமூலர் சொல்லிக்கொண்டே வருகின்றார். 4ஆம் தந்திரத்திலே 7ஆம் தலைப்பு பூரண சக்தி. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பூரணமான சக்தியை கொடுப்பவள் அம்பிகை. இந்த அருமையான திருமந்திரத்திலே 1152வது பாடலில் இசை வடிவாக இருக்கக்கூடிய அம்பிகையை சொல்லுகின்றார். பொதுவாக பெண்கள் தான் கலைக்கு உரியவர்கள். அந்த கலை என்றால் என்ன? ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர். கம்பன். ஆய கலைகள் 64ன்னு சொன்னாங்க. அதில் இசைக்கலை மிக முக்கியமானது. எனவே தான் சரஸ்வதி எப்பொழுதும் வீணை வாசித்து கொண்டே இருக்கின்றாள். ஆதி சரஸ்வதியை பார்த்தீர்களென்றால் யாழ் வைத்திருந்தாள் கையில். அதுபோல் சிவபெருமானும் வீணை வாசிப்பார். தட்சிணாமூர்த்தி வடிவத்திலே வீணை வாசித்து கொண்டிருப்பார். அப்படி இசை என்பது பெண்களுக்கே உரிய ஒரு தனிமையான ஒரு அருமையான கலை. அதை அம்பாள் எவ்வாறு அந்த இசையை எழுப்பி இந்த ஆன்மாக்களை எல்லாம் காப்பாற்றுகிறாள் என்ற ஒரு புதிய செய்தி. இப்பொழுது கூட பாருங்கள், அந்த காலத்தில் ஒரு குழந்தையை தூங்க வைப்பதற்கு ஒரு தாய் தாலாட்டு பாடுகின்றாள். நான் ஒரு புதுக்கவிதை எழுதினேன். மனித வாழ்வு தாலாட்டில் தொடங்கி ஒப்பாரியில் முடிகிறது. ஏனென்றால் தமிழ் சமுதாயத்தோடு இசை என்பது பின்னி பிணைந்தது. திருமணத்திலே பாட்டு, அந்த பெண் பூ பெய்தினால் அதற்கு ஒரு பாட்டு, நலுங்குக்கு ஒரு பாட்டு, மங்களத்திற்கு ஒரு பாட்டு, அமங்கலத்திற்கு ஒரு பாட்டு, எல்லாவற்றுக்கும் இசை. இசை உலக சமுதாயத்திலே ஒருவன் மரணமடைந்தால் பாட்டு பாடி அந்த சோகத்தை தீர்த்து கொள்வது தமிழர்களைத் தவிர யாருக்கும் கிடையாது. ஒப்பாரி என்பது ஒரு இசை வகை. அவருடைய சோகத்தை, அந்த துயரை ஒரு இசை வடிவாக இந்த தமிழர்கள் தீர்த்து கொண்டார்கள். இதெல்லாம் அருகி கொண்டே வருது. கிராமங்களெல்லாம் அந்த ஒப்பாரி என்பதும் தாலாட்டு என்பதும் குறைந்து கொண்டே வருகிறது. அது நம்முடைய அருமையான இசை வடிவங்கள். இங்கு அந்த இசை வடிவங்களை சொல்லுகிறார். மெல்லிசைப்பாவை வியோமத்தின் மென்கொடி பல்லிசைப்பாவை பயன்தரு பைங்குடி புல்லிசைப்பாவையை போகத் துறந்திட்டு வல்லிசைப்பாவை மனம் புகுந்தாளே. நல்லிசை, மெல்லிசை, வல்லிசை, புல்லிசைன்னாங்க. எவ்வளவு இசை பாருங்கள். இசைனா சங்கீதம். இசை என்ற சொல்லுக்கே 3 பொருள் உண்டு. புகழ் என்று ஒரு பொருள். அந்த இசை என்பதற்கு எதிர்ச்சொல் வசை என்பது. வசைனா திட்டுவது, இசைனா புகழ்வது, இசைனா சங்கீதம். இன்னொன்று இசைதல்னா சம்மதித்தல். நான் கேட்டேன், அவன் இசைந்தான். இசைந்தான்னா ஒத்துக்கொண்டான். இசைதல்னா ஏற்றல். எனவே இங்கு எவ்வளவு இசைகளை சொல்லுகிறார் என்றால், மெல்லிசைப்பாவை. மெல்லிசைன்னா மென்மையாக நாதத்தோடு கூடியது. வல்லிசை அப்படின்னா ராக் மியூசிக் போட்டு அடி அடின்னு அடிக்கிறது. கல்யாண வீட்டில் போனீங்கன்னா காதை கிழிக்கிறாங்க. அது என்னன்னா ராக்குன்றாங்க. வல்லிசை, திருமூலருடைய அழகான சொல் வல்லிசை. ஆனால் நமக்கு தேவை மெல்லிசை. ஆனால் இறைவனை குறித்து பாடுவது நல்லிசை. நல்ல தெய்வீகமான பாடல்கள். நாம் கந்த சஷ்டி கவசத்தை நாம் பாடுகின்றோம். காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எனவே இறைவனை பாடுவது நல்லிசை. அதை மென்மையாக பாடுவது மெல்லிசை. தாளத்தை அதிகமாக ஆக்கி பாடுவது வல்லிசை. இப்படி பல இசைக்கருவிகளோடு சேர்ந்து பாடுகின்ற சிம்போனி. இளையராஜா அவர்கள் சிம்போனி இசையிலே திருவாசகத்தை இசையமைத்தார்கள். ரொம்ப அருமையான ஒரு புது முயற்சி அது. ஏன்னா நம்முடைய தென்னாட்டிலே ஒரே ஒரு வயலின், ஒரே ஒரு மிருதங்கம் தான் வச்சுப்பாங்க. ஆனால் மேல்நாட்டில் என்ன செய்கிறாங்க, ஒரு 50 வயலின், ஒரு 20 ட்ரம்ஸு, அப்புறம் ஃப்ளூட், இதெல்லாம் வச்சு பல்லிசை அப்படின்னா சிம்பனி. இந்த சிம்பனி என்பதை கூட 3000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் சிந்தித்திருக்கிறார். பல்விதமான இசைக்கருவிகளை கொண்டு வாசிக்கின்ற பல்லிசை. எனவே மெல்லிசை என்றும் வல்லிசை என்றும் பல்லிசை என்றும் நல்லிசை என்றும் அம்பிகையினுடைய இசைத்தன்மையை மிக அழகாக திருமந்திரத்திலே திருமூலர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம.
பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. இந்த மரண அவஸ்தையிலிருந்தும் இந்த பிறவி நோயிலிருந்தும் நம்ம எல்லாம் மீட்டெடுப்பதற்காக ஆழ்வார் ஒரு மிகப்பெரிய உபகாரத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த உபகாரத்தை நாம் பின்பற்ற வேண்டும், அப்பொழுதுதான் நாம் பயன் பெற முடியும். உபகாரத்தை பின்பற்றாமல் பயன் கிடைக்கவில்லை என்று சொல்லுவதால் எந்த பொருளும் இல்லை. அப்படி என்றால் இந்த பிறவி என்பது ஒரு நோயா என்று கேட்டால் நிச்சயமாக பிறவி என்பது நோய்தான். இந்த உடலே இந்த ஆத்மா அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. பாவ புண்ணியங்களை நன்மை தீமைகளை அனுபவித்து முடித்து ஒன்றும் இல்லை என்கின்ற பட்சத்தில்தான் அந்த ஸ்ரீவைகுண்டம் நமக்கு கிடைக்கும் என்பது உறுதி. அப்படி என்றால் இந்த பிறவி பிணியை, இந்த பிறவி நோயை எப்படி நீக்குவது என்று கேட்டால் அதற்கு ஓர் வழி இருக்கின்றது. அதுதான் எம்பெருமானுடைய திருவடிகளில் சரணம் என்று விழக்கூடிய அந்த சரணாகதி. இந்த சரணாகதியில் இருப்பவர்களுக்கு சாதிக்க முடியாத காரியம் என்பது ஒன்றும் இல்லை என்கின்றார் ஆழ்வார். அவர் இந்த பிறவியிலிருந்து, அதாவது இந்த உடலிலிருந்து இந்த உயிர் நீங்குகின்ற தன்மையை எப்படியெல்லாம் சொல்லி காட்டுகின்றார், எப்படியெல்லாம் எச்சரிக்கை விடுக்கின்றார் என்பதற்கு இந்த பாசுரம் ஓர் உதாரணம். அங்கம் விட்டவையைந்தும் அகற்றி ஆவி மூக்கினிர் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் விட்டுலவுங்கடல் பள்ளி மாயனை மதுசூதனை நெஞ்சில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாமே என்று சரணாகதியில் நிற்போருக்கு எந்த காரியத்தையும் எந்த நிகழ்வுகளையும் எளிமையாக சாதித்து கொள்ளலாம் என்று காட்டுகின்றார் ஆழ்வார். அப்படி என்றால் இந்த வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? இந்த வாழ்க்கையில் கடைசி தருணம், இந்த உயிர் இந்த உடலை விட்டு நீங்குகின்றது. அதற்கு என்ன சான்று? ஐவகையான காற்று அங்கத்திலிருந்து நீங்குகின்றது. அந்த ஐவகையான காற்று என்ன? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்று கூறுகின்றனர். பிராணன் என்பது உயிர்காற்று, அடுத்ததாக மலக்காற்று அபானன், அடுத்தது தொழில்காற்று என்பது வியானனாக பேசப்படுகின்றது. அந்த இடத்தில் நாம் உண்பதையெல்லாம் சக்தியாக மாட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த உதானம் என்பதும் அடுத்தது சமானம் என்பதும் அமைகின்றது. நிரவு காற்று என்று பார்க்கின்றோம். நம்முடைய சக்திகளையெல்லாம் சரிசமானமாக எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சமானன், நிரவு காற்று என்று கூறுகின்றனர். இப்படிப்பட்ட ஐவகையான காற்றுகளும் 5 வகையான நிலைகளும் நம் உடலிலிருந்து நீங்குகின்ற பொழுது கடைசியாக மூக்கிலிருந்து மூச்சு வருகின்றதா என்பதை சோதித்து பார்த்து அடடா இவன் இறந்து விட்டான் என்கின்ற முடிவிற்கு வந்து நம்மை சூழ்ந்திருக்கின்ற நம்முடைய சுற்றத்தவர்கள் அவர்களுடைய கையை மடித்து கொண்டு தலை சாய்த்து ஓ என்று அலறுகின்றனர், ஓ என்று ஓலமிடுகின்றனர். அப்படிப்பட்ட வருத்தத்தை தரக்கூடிய மரண அவஸ்தை. அந்த அவஸ்தையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கப்பல்கள் நிறைந்த இந்த கடல் பகுதி, எந்த கடல் பகுதி? திருப்பார்கடல் என்று பார்க்கின்றோம். ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து தன்னை எளிமைப்படுத்திக் கொள்வதற்காக எம்பெருமான் இருக்கின்ற 2ஆம் நிலைதான் வியூக நிலை, திருப்பார்கடலிலே சயனித்து கொண்டிருக்கின்ற நிலை. அந்த திருப்பார்கடல் நாதனை, அப்பேற்பட்ட மாயனை
மதுசூதனை நம் நெஞ்சில் தங்கவிட்டு வைத்து, அப்பேற்பட்ட இறைவன் எழுந்தருளுகின்ற இடமாக நம்முடைய மனத்தை மாற்றிக்கொண்டு அவனிடம் நாம் சரணாகதி செய்துவிட்டு என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் என்கின்றார் ஆழ்வார். அதனால் இந்த உலகத்தில் இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு பக்தி மார்க்கம் சரணாகதி என்பதனை ஆழ்வார் பாசுரத்தில் காண்பித்து நம்மையெல்லாம் சரணாகதி வழியில் அழைத்துச் செல்லுகின்றார்.